அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க போல இருக்கு. ஏன்னா ரேணுகா ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. பட் ஆனா அங்க ரேணுகா உள்ள கூப்பிடும் போது ரேணுகா விட்டு பிரியறமே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குதுங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு ரேணுகாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா மல்லியை திட்டுறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அன்கான்டபிளா இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் எதுக்காக தனியாக விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் மல்லியால் எந்த பதிலுமே சொல்ல முடியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி ரேணுகாக்கா எப்படியாவது குணமாயி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ரேணுகா குணமடைந்து வந்துட்டா ஸோ மல்லியோட வாழ்க்கைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் கண்டிப்பாக மல்லியால் எதிர்கொள்ளவே முடியாது. விஜய் ரேணுகா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தால் போதும் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி விட்டு கொடுத்து தான் போகுவாங்களோ தவிர இல்லை விஜய் எனக்கு தான் வேணும் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பங்கு போடவும் மாட்டாங்க, பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இதனால வருத்தப்பட போறது நம்ம அன்னபுண்ணியம்மா தான். கண்டிப்பா அன்னபுண்ணியம்மா சும்மா விட மாட்டாங்க. அதாவது ரேணுகா பைத்தியக்காரியா இருந்தா இவளா கூட்டிட்டு காப்பாத்தினா இப்ப அவரோட வாழ்க்கைக்கே நீ பிரச்சனை பண்றியா குறிக்கிறியா அப்படின்ற மாதிரி அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா ரேணுகா கிட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க, விஜய் கிட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா விஜய் இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மல்லியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. மல்லி நீ என்னோட குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆனா விஜயோட மனசுல இன்னோட எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா மல்லி அவங்க வீட்டு குலசாமியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படல, உங்களோட மனைவியா கடைசி வரையும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி ஆசைப்படுறாங்க. விஜய் எப்படி நம்ம மல்லியை ஏத்துக்குவாரா இல்ல ரேணுகா குணமடைஞ்சு வந்துட்டா பிரச்சனை வரப்போதா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.